அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்வில் வெற்றி பெற வளர்பிறை அஷ்டமி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ₹1 சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் ₹10 சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோர் மனிதர்களிடத்திலும் இந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கின்றன. ஆனால் ஏனோ தெரியாது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில்லை. சம்பாத்தியம் இன்னும் குறையுமே தவிர சம்பாத்தியத்தில் முன்னேற்றம் என்பது ஏற்படாது. சின்ன வயதில் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் சுற்றி திரியும் காலம் கடந்த பிறகு வாழ்வில் பொறுப்புகள் கஷ்டப்பட்ட பின்புதான் தெரிகிறது. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் விட்டுவிட்டோமே, கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டப்படாமல் விட்டுவிட்டோமே என்று எண்ணாத மனிதர்களே இந்த பூமியில் கிடையாது. காலம் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது. காலத்தால் நமக்கு கொடுக்கப்படும் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு மட்டுமே இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள், வெற்றி அடைய துடிப்பவர்கள் இந்த நாளில், இந்த இரவு இந்த வழிபாட்டை உங்களுடைய வெற்றில் கண்டிப்பாக வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த நாள் இரவு 7 மணிக்கு இந்த அஷ்டமி நாட்களில் இந்த பைரவ பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம். 8 மண் அகல் விளக்குகளை எடுத்து வரிசையாக வைத்து அல்லது வட்ட வடிவில் வைத்து நல்லெண்ணெயில் திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த 8 அகல் விளக்குகளுக்கு பின்பும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டும். பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக அனைவரும் நீங்கள் கண்டிப்பாக குளித்து முடித்து விட்டுத்தான் இந்த பூஜை அறையில் கலந்து கொள்ள வேண்டும். எல்லா வெற்றியும் என்னை தேடி வர வேண்டும் என நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் மூலம் வைக்க வேண்டும். பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா வெற்றியும் என்னை தேடி வர வேண்டும் என்று கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், காலத்தால் கொடுக்கப்படும் கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களுக்கு தேவையான வரங்களை பைரவர் மூர்த்தியிடம் கேட்டு இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லுங்கள். பைரவ மந்திரம்: ஓம் வெற்றிகளை அருளும் கால பைரவா போற்றி போற்றி. பிறகு உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தியத்தை பைரவருக்காக பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த தீபங்கள் எல்லாம் எண்ணெய் தீரும் வரை எரிந்து முடியட்டும். பிறகு அந்த எலுமிச்சம்பழங்களை எடுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கையில் 5 எலுமிச்சம்பழங்களை வைத்து கொண்டு குல தெய்வத்தையும் பைரவரையும் நினைத்து வீட்டிற்கு வெற்றி சேர வேண்டும். வீட்டிற்குள் எந்த கெடுதலும் வரக்கூடாது, கண் திருஷ்டியும் நுழையவே கூடாது என்று ஒரு மஞ்சள் துணியில் வைத்து 5 எலுமிச்சம்பழங்களையும் நீங்கள் முடிச்சாக கட்டி நிலைவாசலில் கட்டி விடுங்கள். மீதம் இருக்கும் எலுமிச்சம்பழத்தில் 2 எலுமிச்சம்பழத்தை அறுத்து நிலைவாசலில் 2 பக்கமும் குங்குமம் மஞ்சள் தடவி வைத்து விட வேண்டும். மீதம் இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சுற்றி 2ஆக அறுத்து வீதியில் வீச வேண்டும், உச்சந்தியில். இந்த எளிமையான பரிகாரம் உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே இழுத்து தள்ளிவிடும். வீட்டிற்குள் எந்த சக்தியும் நுழையாமல், அதாவது எந்த கெட்ட சக்தியும் நுழையாமல் பார்த்து கொள்ளும் பைரவன் அருளை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் நிலை. வாசல் கட்டி இருக்கும் எலுமிச்சம்பழம் 48 நாளைக்கு பவராக இருக்க போகிறது. அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை கழட்டி ஓடுகின்ற தண்ணீரிலோ கால்படாத இடத்திலோ போட்டுவிடவும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த நாட்களில் வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பலன் பெறவும். முக்கியமாக இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவருக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று பைரவ மூர்த்தியை மனதார வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்களை அனைத்தையும் அவரிடம் கூறி பிரார்த்தனை செய்யுங்கள். அவருக்கு வடைமாலை சாற்றுங்கள். அன்று மாமிச உணவு இறைச்சிகளை நீங்கள் தயார் செய்து நீங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நாய்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அங்கே அருகில் இருக்கும் ஏழை எளியோருக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதிகளில் அன்னதானம் செய்து நல்ல பலனை பெறுங்கள். அன்னதானம் செய்ய பொருளுதவி இல்லாதவர்கள் நன்கு பச்சரிசி மாவை அரைத்து கொண்டு ஒரு எறும்பு குழிக்காவது செலுத்துங்கள். அந்த எறும்பு உண்டாவது உங்களுக்கு பாவ புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வளமான இந்த வளர்பிறை அஷ்டமி நாட்களில் வளமான வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்கிறது. எது செய்தால் என்ன? அன்னதானம் செய்தால் போதும். மனிதர்களுக்காவது, விலங்குகளுக்காவது, பெரியோர்களுக்காவது அல்லது எறும்புகளுக்காக செய்தாலும் முழு பலனை அந்த கால பைரவர் உங்களுக்கு அருள்வார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.